மார்னிங் பாசிட்டிவ் வைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, பேசுறதுக்கு வாய்ப்பு குடுத்த நம்ம ஈகிள்ஸ் டீம்ல இருக்க விபிஸ் அண்ட் சிடிஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்க நெறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்னைய தெரியாம இருக்கலாம். அவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ. அ என்னோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆஜரம்மாள். சிஸ்டர் சொன்ன மாரி வந்து பாத்தீங்கன்னா, திண்டுக்கல்ல தான் இருக்கேன். பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆ ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து தான் நான் வந்து வந்திருக்கேன். எந்த ஒரு வசதி இல்லாம அடிமட்டத்துல இருந்து எப்படி வந்து எவ்வளோலாம் கஷ்டப்படணுமோ, அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு, இன்னைக்கு என் வாழ்க்கையே டோட்டலா 360 டிகிரி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஆக்சிஸ் இந்தியா கம்பெனி தான் காரணம். அ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எங்க அப்பாலாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் 3 வயசா இருக்கும்போதே இறந்துட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா, அம்மா வந்து வீட்டு வாசல்லயே இட்லி கடை போட்டு அப்படிதான் எங்களெல்லாம் வளர்த்தாங்க. நல்லா நான் படிப்பேன். படிச்சு டிகிரி முடிச்சு ஸ்கூல்ல வந்து டீச்சரா 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிட்டு, அ எங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரால ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அங்கேயே நாங்க வந்து ஷிஃப்ட் ஆகுற மாரி மேரேஜ் ஆகி ஒரு 15 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா, நான் இது மகாராஷ்டிராவுக்கு போயிட்டேன். கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 15 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா, நான் மகாராஷ்டிரா ஸ்டேட்ல தான் இருந்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ தவிர வேற லாங்குவேஜ் ஹிந்திலாம் தெரியாது. அ அங்க இருந்து என்னால எதுவும் வேலையும் பாக்க முடியல. ஆனா வந்துட்டு ஹஸ்பண்டோட வருமானம் குடும்பத்த ரன் பண்றதுக்கே பத்தல. அந்த மாரி சிச்சுவேஷன்ல எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. சரி பெண் குழந்தையா இருக்கு. நம்ம அவங்க வந்து கல்யாணம் பண்ணி குடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும் அப்டின்னா, பணம் வந்து நமக்கு கண்டிப்பா தேவ. ஒருத்தரோட வருமானம் இந்த காலத்துல வந்து சம்பாரிச்சு குடும்பத்த ரன் பண்றதுக்கே பத்த மாட்டேங்குது. இதுல எங்க நம்ம சேமிக்க முடியும்? அப்டின்ட்டு என் பொண்ணு ஒரு ஒரு 6த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் நான் கொஞ்சம் யோசிச்சேன். நம்மளும் வந்து ஏதாவது பண்ணணும். இப்படியே நம்ம வந்து அடுப்படியிலேயே வீட்டு வேல பார்க்கறதுலயே நம்ம லைஃப் போயிறக்கூடாது. நம்ம படிச்சும் என்ன பிரயோஜனம் இருக்குது? நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வாய்ப்புகள் தேடி போயிருக்கேன். அப்ப வந்து ஃபோன் வந்த புதுசு. அப்ப எல்லா சோசியல் மீடியா இந்த மாரி விஷயங்கள்லாம் நல்லா பிரபலமாயிட்டு இருந்த தருணத்துல, சரி ஏதாவது ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோமு ஃபோன் மூலியமா ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமா? ஏன்னா நான் தமிழ்நாட்டுல கூட இல்ல. வேலைக்கும் எனக்கு முடியாது. அலோவ் பண்ணவும் மாட்டாங்க வெளியில. அது ஒரு முஸ்லீம் ஃபேமிலில வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனுலாம் வேலைக்கெல்லாம் வெளியிலலாம் எதுக்குமே அனுப்ப மாட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ணலாம்? அதுக்கு தகுந்த மாரி நான் வேலையெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ரீசெல்லிங் பண்ணேன். ஆன்லைன்லயே வந்து ட்ரெஸ்ஸு குடுக்குறது, அதுக்கப்புறம் கவரிங் வியாபாரம் பண்ணேன். அ அப்புறம் நேரடியாவும் வந்து துணிமணி வியாபாரம் வந்து அங்கருந்து மகாராஷ்டிரால வாங்கிட்டு வந்து திண்டுக்கல்ல இருந்து ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சேல்ஸ் பண்றது, அந்த மாரி பண்ணேன். ஆனா எதுவுமே அவ்வளோக்கா வந்து ரொம்ப நாள் வந்து என்னால கன்டினியூவா வந்து பண்ண முடியல. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவ தான் நம்ம வர்றோம். அந்த சமயம் மட்டும் தான் நம்ம வந்து சம்பாரிக்க முடியுது. ரெகுலர் இன்கம் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது, ஒரு சரி ஏதாவது டைப்பிங் ஜாப் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி டேட்டா என்ட்ரி ட்ரை பண்ணேன். அதுலயும் அமௌண்ட்ட போட்டு லாஸ் ஆனது தான் மிச்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உள்ள போறேன். நெட்வொர்க் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாது. அ அங்க போயிட்டு நெறைய விஷயம் கத்துக்கிட்டேன் ஆனா. ஆனா எனக்கு அது பெருசா அளவுல சக்சஸ் கிடைச்சுச்சா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஒரு 1 இயர்க்கு மேல நான் டிராவல் பண்ணேன். அதுல நான் வந்து டோட்டலாவே ஒரு 10,000க்குள்ள தான் இன்கம் ஏர்ன் பண்ணேன். அதுலயும் மேனேஜர் லெவல்ல இருந்தாலும், அதுல வந்து என்னன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும் தான் நம்ம சீக்கிரமா நம்ம வந்து லைஃப் செட்டில் ஆற அளவுக்கு சம்பாரிக்க முடியுன்ற விஷயத்த வந்து நான் கத்துக்கிட்டேன். ஆனா நான் எடுத்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஓன் ம்ஹ்ம். ப்ராடக்ட் மந்த்லி கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம வெளியில போய் சேல்ஸ் பண்ணா தான் அது ப்ராஃபிட்டு. இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது சேல்ஸ் டார்கெட்டு லெவல் அச்சீவ் பண்றதுக்கு ஓவர் பிரஷரு நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நெறைய பேர் ரெஃபர் பண்ணுவேன். ஆனா, அதுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சுச்சான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதுல ஹையஸ்ட் இன்கமே ரூ. 2,800 நான் லாஸ்ட்டா வாங்குனது தான். அதுக்கு மேல என்னால வந்து அது மந்த்லி இன்கம். அந்த மாரி இருந்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்ப வந்து ஆக்சிஸ் இந்தியான்ற ஒரு பிசினஸ் எனக்கு வாய்ப்ப குடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, விபி ஹரிபிரகாஷ் சார் ஒய்ஃப் நான்சி மேம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பழைய நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குற கஸ்டமரா என்ட்ட வந்துட்டு வாங்க வந்தாங்க. அப்ப அவங்களோட நான் பேச ஆரம்பிச்சேன். அ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களுக்கு ப்ராடக்ட் வந்து அது போய் சேரல. ஒரு 1 மந்த், 2 மந்த் ஆயிடுச்சு. அப்போ வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கும்போது, என்னோட நம்பர வந்துட்டு சுதா மேம் சுதா செந்தில்குமரன் சிடியா இருக்காங்க. அவங்கள்ட்ட என் நம்பர குடுத்து, ஏன்னா இவங்க வந்து நல்லா பண்றாங்க நெட்வொர்க்கு. நீங்க இந்த இந்த ஆக்சிஸ் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு கால் பண்ணி இந்த ஆக்சிஸ் பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நான் வந்து நோ தான் சொன்னேன். இல்லங்க ஆல்ரெடி வந்து நெறைய லாஸ் ஆயிருக்கேன். ஏன்னா 1 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 10,000 சம்பாதிக்கிறதுக்கு நான் 60, 70,000 நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அமௌண்ட். எங்க வீட்டுக்காரர் கிரெடிட் கார்ட நான் யூஸ் பண்ணி நெறைய கடன் அதுலயும் கடனாகி,
அந்த மாரி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் இனிமே நீ எந்த பிசினஸுமே பண்ண வேணான்ற ஒரு சிச்சுவேஷன்ல அந்த லாக்டவுன் டைம்ல எங்க வீட்டுக்காருக்கு வருமானம் இல்ல. அந்த வருமானம் இல்லாத சிச்சுவேஷன்ல இந்த ஆக்சஸ் பத்தி எனக்கு சொல்ல வரும்போது நானே ஃபர்ஸ்ட் நோ தான் சொன்னேன். ஏன்னா நமக்கு வந்து தெரியாது. அ இதுல திருப்பி போய் நம்ம எதுலயும் மாட்டிக்க கூடாது. அந்த ஒரு மாரி ஒரு இது வேற. ஆல்ரெடி இருக்கிறதவே கொஞ்சம் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாரி ஒரு இது இருந்தது. அ இருந்தாலும் என்ன வந்து கம்பல் பண்ணி வந்து அட்டெண்ட் பண்ண வச்சாங்க. ஒரு Zoom மீட்டிங் தான் என்ன அட்டெண்ட் பண்ண வச்சாங்க. Zoomல வந்துட்டு அட்டெண்ட் பண்ணும்போது, எனக்கு இந்த பிசினஸ்ல வந்து ரொம்ப புடிச்ச விஷயம் மந்த்லி கம்பல்சரி பர்ச்சேஸ் இல்ல, ஓன் ப்ராடக்ட்ஸ் இல்ல, மக்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ். அப்படிங்கும்போது, இத ஈஸியா நம்ம ரீச் பண்ணலாமே அப்படின்ற ஒரு அ இது சின்ன பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. ஆ எனக்கு வந்துட்டு பைனரி கான்செப்ட் அந்த மாரிலாம் இருந்தனால எனக்கு ரொம்ப புடிச்சுச்சு. இருந்தாலும் நெறைய டவுட். இது எப்படி கம்பெனி நம்பலாமா? எங்க இருக்குன்னே தெரியாது. நமக்கு இவங்கலாம் யாருன்னே தெரியாது. ஏன்னா நம்ம இப்ப நெறைய பேர் வந்து ரிலேட்டிவ்ஸ், ஃபிரெண்ட்ஸ் குடுக்கும்போதே நீங்க வந்துட்டு நேர்ல நான் வந்து அ பிளான் சொல்லி, அதையே நம்புறதுக்கு நெறைய பேர் யோசிக்கிறாங்க. பணம் குடுக்கறதுக்கு தயங்குறாங்க. யாரோ ஒருத்தர் ஃபோன் கால் பண்ணி, "இங்க சென்னையில ஆபீஸ் இருக்கு. இது மாரி ஒரு பிசினஸ் இருக்கு. இங்க வந்தா ஜெயிக்கலாம். வார வாரம் வருமானம். அமௌண்ட் பே பண்ணா" நான் ஜாயின் பண்ண புதுசுல 3500 கிட்ட மட்டும் தான் இருந்தது. ப்ராடக்ட் கூட இல்ல அதுல. அந்த பேக்கேஜ் இருந்தது. எப்படி இவங்க அப்ப வந்து எனக்கு அந்த அமௌண்ட் பெரிய அமௌண்ட். ஒரு ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை லாக்டவுன்ல என் ஹஸ்பண்டுக்கு இன்கம் இல்லாத சூழ்நிலை. அந்த அமௌண்ட்ட ரெடி பண்றதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கா இருந்தது. என் ஹஸ்பண்ட்ட ஃபர்ஸ்ட்டு இத வந்து சொல்லும்போதே வந்து, "நீ எதுவுமே பண்ண வேணாம். என்ட்ட எதுவுமே ரூ. 1 கேட்றாத." அப்படின்ற மாரியும் ரொம்ப ரிஜெக்ட் பண்ணதே ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலில என் ஹஸ்பண்ட் தான். அதுக்கப்புறம் நான் விபி ஹரிபிரகாஷ் சாரோட என்ன கனெக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு சார் கூட தான் பேசினேன். ஒரு 1 ஹவருக்கு மேல பேசினேன். என்னோட டவுட்ஸ் எல்லாமே சார் வந்து கிளியர் பண்ணாரு. அதோட வந்து இல்லாம நான் ரெகுலரா அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சேன். வாரம் வாரம் 30,000 40,000ன்னு இன்கம் போடுறாங்க. என்னடா இப்படி ஒரு பிசினஸா? நம்மளால ஒரு 2,000 3,000 சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இங்க இவ்ளோ ஈஸியா வந்து வாரம் வாரம் போறது உண்மையா இருக்குமா? அப்படின்னு திருப்பி திருப்பி போய் கேட்பேன். இது உண்மையிலேயே இவ்வளவு காசு வருதா? அப்படின்னுலாம் கேட்பேன். ஒரு 1 மந்த் வரைக்கும் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அப்பலாம் வந்துட்டு விபி ஹரிபிரகாஷ் சாருக்கு கால் பண்ணி கேட்டுட்டே இருப்பேன். இது இப்படி இதுக்கு என்ன சொல்றது? நம்ம வெளியில போய் சொன்னா இந்த மாரி கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கெல்லாம் என்ன சொல்லணும்? இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணி சார்ட்ட வந்துட்டு எல்லாமே கேட்டுட்டேன். அ சரி நம்ம வந்து இத கொஞ்சம் ட்ரை பண்ணி இத பார்த்தா என்ன? அப்படின்ற மாரி ஒரு விஷயம் வந்துச்சு. ஹஸ்பண்ட் நோ சொல்லிட்டா கூட, எனக்குள்ள வந்து என் மேல நம்பிக்கை இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. எப்படியாவது நம்ம வந்து இத வந்து ட்ரை பண்ணி கடைசி முயற்சியா கடவுள் குடுத்த வாய்ப்பா நெனச்சு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி இந்த பிசினஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஐடி போட்டு ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, விபி ஹரிபிரகாஷ் சார் வந்து அதர் ஸ்டேட்ல இருந்தும் கூட எனக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ரூ. 67,00,000 மேல ஏர்ன் பண்ணி, இன்னைக்கு கம்பெனில ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்லயே இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு 4 வருஷம் என்னோட கம்பெனில வந்து, ஒரு சூப்பரான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன்னே சொல்லலாம். இந்த லைஃப் குடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஆ என்னோட டீம் மெம்பர்ஸ் மெயினா இதுக்கு ரீசன். ஏன்னா, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க, "எப்படி அன்னோன் பெர்சன் எடுக்க முடியும்?" எல்லாமே ஒரு கண்டிப்பா வந்து இது ஒரு டஃப்பான விஷயம் தான். நேர்ல இருக்கும்போதே வந்து பேசி எடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல ஒரு ஆன்லைன்ல கான்டாக்ட் எடுத்து அவங்கள நம்ப வச்சு, அவங்கள ஐடி போட வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது தான். ஒரு 100 பேர்ட்டயாவது பேசினா தான் ஒருத்தராவது ஜாயின் பண்ணுவாங்க. அந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் நெறைய ஹார்ட் ஒர்க் அதுல நெறைய வேற நெட்வொர்க்ல நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதுல வந்து இதுல ஸ்மார்ட்டா அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 30% தான் நான் குடுத்துருப்பேன். ஆனா இதுல பணம் நெறைய கிடைச்சது. அந்த அந்த அளவுக்கு என்னோட இன்கம் வந்து என்னோட ப்ரூஃப் வந்து காமிக்கிறதுக்கு இதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஜாயின் ஜூ மே மந்த் தான் என்ட்ட சொன்னாங்க. ஜூன் 2020ல தான் நான் ஜாயின் பண்ணேன். 20ல ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து 2024 ஆகுது. 4 இயர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜாயின் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் மந்த்தே வந்து பாத்தீங்கன்னா, டைமண்ட் அட்டன் லெவல்லாம் முடிச்சேன். ஏன்னா, இதுல அடுத்தடுத்த லெவல் அச்சீவ் பண்ணி நம்ம வந்து போஸ்டிங் இந்த மாரி இருக்கும்போது, நமக்கு வந்து இன்னும் டீம டெவலப் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டின்றனால, அச்சீவ்மென்ட் என்ன? அதுக்கு என்ன பண்ணணும்? சார்ட்ட ஒவ்வொன்னும் அவரு என்ன சொல்றாரோ, அத கண்ண மூடிட்டு செய்யறக்கு நான் ரெடியா இருந்தேன். ஏன்னா, இன்னைக்கு சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் பேசினப்ப அவ்ளோ சம்பாரிச்சிருக்கேன்னு சொன்னாரு. அப்ப அவரு சம்பாரிச்சா நம்மளாலயும் சம்பாரிக்க முடியும் அப்டின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது. என் மேல நம்பிக்கை அப்டின்னு சொல்றத அப்டியே கேட்டேன். இன்னைக்கு வந்து என் லைஃப் சூப்பரா மாறியிருக்கு. இன்னைக்கு எனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆ ஆஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட ஃபுல் டைமரா மாத்துனேன். லாஸ்ட் 2 இயர்ஸா வந்துட்டு, ஃபுல் டைமரா சார் சொன்னாங்க, "நீங்க வந்து அங்கேயே இருந்து பிசினஸ் ரொம்ப பண்ணா டீம வந்து
நம்ம வழி நடத்தணும் அப்படின்னா நீங்க இங்க திண்டுக்கல் வந்தாகணும்னாங்க. அடுத்த இதே என் ஹஸ்பண்ட வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருந்த ஓன் பிசினஸ நான் வந்து விட சொல்லிட்டு, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு 1,00,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா நெறைய கடன் பிரச்சனை இருந்தது. கடன் குடுக்கவே சரியா இருக்கும். அந்த மாரி இருந்துச்சு. அதாவது வர்ற வியாபாரத்துல பொறுத்தவரைக்கும் திருப்பி திருப்பி இன்வெஸ்ட்மென்ட், ரீஇன்வெஸ்ட்மென்ட் போட்டுட்டே இருக்கணும் பிசினஸ்ல. அப்படி இருக்கும்போது கடன் தான் அதிகமா இருந்தது. எது சேவிங்ஸ்ன்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூ. 10,000 கூட சேமிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருந்த என்னைய, இன்னைக்கு வந்துட்டு நான் திண்டுக்கலுக்கு சார் சொன்னோனே நான் ஷிஃப்ட் ஆயி வந்தேன். என் பொண்ண இங்கேயே 9த் ஜாயின் பண்ண வச்சு, இன்னைக்கு என் பொண்ணு 11த் படிக்கிறாங்க. இன்னைக்கு என் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா மாறியிருக்கு. இன்னைக்கு எனக்குன்னு என்னோட நேம்ல ஒரு லேண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நகை வாங்கியிருக்கேன். நெறைய சொல்லிட்டே போகலாம். எனக்கு வீட்ல அங்கருந்து ஷிஃப்ட் ஆயி வந்து வீட்ல இருக்க எல்லா திங்ஸ் இன்னைக்கு வந்து ஏசி ரூம்ல ஒரு நல்ல ஒரு இதுல வந்து ரூம்ல வந்து நான் உட்கார்ந்து இன்னைக்கு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்னா, ஆக்சிஸ் இந்தியா தான் காரணம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னாலயும் ஏர்ன் பண்ண முடியும். வீட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கிறேன். என்னைய பார்த்து நெறைய பேர் இதுல ஏர்ன் பண்றாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. உண்மையிலேயே ஒவ்வொருத்தர்னாலயும் கண்டிப்பா முடியும். முயற்சி தான் நமக்கு தேவை. கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, இங்க சூப்பரா சம்பாரிக்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் இன்னைக்கு நான் வேலைக்கு போனேன் அப்படின்னா, நான் படிச்ச டிகிரிக்கு ஒரு ரூ. 10,000 சேலரி குடுப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரூ. 10,000 நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு ரூ. 67,00,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த ரூ. 67,00,000 சம்பாதிக்கிறதுக்கு நான் எத்தன வருஷம் நான் வொர்க் பண்ணியிருக்கணும். இது அவங்க வந்து ஒரு இடத்துல நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா, காலைல இருந்து நைட் வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே நான் ஃபாலோ பண்ணணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது, நான் கிட்டத்தட்ட ஒரு 30, 40 வருஷம் வந்து நான் வொர்க் பண்ணா தான் இந்த அளவுக்கு இன்கம் இந்த 4 வருஷத்துல நான் சம்பாரிச்ச இன்கம்ம நான் சம்பாரிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் இவ்ளோ ஏர்ன் பண்ணியிருக்க முடியுதுன்னா, ஆக்சிஸ் இந்தியா தான் காரணம். எம்டி சாருக்கு இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். சிஇஓ சார், ஃபவுண்டர் டைரக்டர், விபிஸ் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன்.